ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ஆலு பரோட்டா கூடவே ஒரு அருமையான தக்காளி குருமா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆலு பரோட்டா தனியாக சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் கொஞ்சமாக தக்காளி குருமா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்குங்க. இது சராசரியாக 400 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு முறை இதை கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி. இப்போ இது மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனால் வச்சு அழுத்தி விடும்போது ரொம்ப ஈஸியாக மசிஞ்சு வரும். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வரணும். வெங்காயம் சிவந்த பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கையும் இப்போ இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கோட நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தக்காளி குருமாவும் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது சூடாக இருக்கும்போது நம்ம ஸ்டஃபிங் பண்ணோம் உள்ளே வச்சு பண்ணோம் அப்படின்னா சரியாக வராது. தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருகள், ஒரு 4-5 முந்திரி பருப்பு இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. நல்ல நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தட்டிட்டு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு கொஞ்சம் கூடவே கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு வதக்கிங்க. இப்போ இதற்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக 3 பெரிய பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை வதக்குங்க. சீக்கிரமாக அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைய வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதியும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே மிக்சியில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நிதானமாக கொதிக்கட்டும். மறுபடியும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதாவது நம்ம தண்ணியெலாம் சேர்த்தோம் இல்லையா, ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள்,
நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்ல மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். தக்காளி குருமா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மனமும் நல்ல சூப்பராக வந்துட்டு இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்குங்க. அவ்வளோதான். இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபம் தான். டேஸ்ட் அவ்வளோ பக்காவாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மாவு பார்த்துடலாம். மாவு நல்லா ஊறியிருக்கு. ஒரு 2 முறை அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கிங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாதிரி சைஸ்க்கு எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி மாவு சின்னதாக உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டாமல் 2 பால் உருட்டுவீங்கல்ல, அந்த 2 பாலில் 1.5 பால் எடுத்தால் எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக பார்த்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் அந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறி இருக்குது. அதையும் அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி மாவு பால் சைஸ் இருந்ததோ அதே அளவோட கொஞ்சம் 3/4 சைஸ்க்கு இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கிறேன். ஒரே ஒரு உருண்டை எடுத்துகிட்டு முன்னையும் பின்னையும் நல்லா மாவு தடவிக்குங்க. நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி விரிச்சிட்டு ரொம்ப பெருசாக விரிக்காதீங்க. ஒரு சின்ன சைஸ்க்கு ஒரு 4 தடவை தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் கிடைக்கும். இப்போ இது உள்ள அந்த ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. ஒரு முறை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிங்க, ரொம்ப அழுத்தி விடாதீங்க. அதுக்கப்புறமா அந்த நுனியில் இந்த எட்ஜில் வருது இல்லையா, ஜஸ்ட்டு மடித்து விடுங்க. ஒன்று ஒன்றா எடுத்து போய் இப்படி மடித்து விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று அழகாக போய் ஒட்டும். இப்போ அப்படி மூடிட்டு மேலே அப்படியே கொஞ்சமாக சுற்றி விடுங்க. சுற்றி விடும்போது ஒன்றோட ஒன்று அழகாக ஒட்ட ஆரம்பிக்கும். மேலேயும் கொஞ்சம் மிச்சம் மாவு கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அந்த மாவை எடுத்துருங்க. இப்போ இப்படி தட்டிட்டு மாவு கொஞ்சம் மேலே நல்லா தூவிக்குங்க. அடிப்பகுதி அந்த மேலே ஒட்டணும் இல்லையா, அந்த பகுதி வந்து அடியில் வச்சுட்டு இந்த பகுதி வந்து மேலே இருக்கணும். எப்பவுமே நம்ம சப்பாத்தியை இப்படி முன்னையும் பின்னையும் தான் வந்து உருட்டுவோம். அந்த மாதிரி உருட்டக்கூடாது. இது அந்த மாதிரி உருட்டினீங்கன்னா ஓரங்களில் சீக்கிரமாக வெடிப்பு ஏற்பட்டு உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு வெளியில் வந்துடும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு மட்டும் கொஞ்சம் நிறைய தூவிக்குங்க. இப்போ லெஃப்ட் பக்கம் இப்படி, அதாவது இடது பக்கம் இப்படி உருட்டுறீங்க அப்படின்னா திருப்பி வரும்போது உங்களுடைய வலது பக்கம் ரைட் சைடில் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சென்டராக அப்படி வச்சு உருட்டும் போது இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு தள்ளி ஒரு மேடு மாதிரி வர ஆரம்பிக்கும். நம்ம அடுத்தது மறுபடியும் அந்த மாதிரி உருட்டும் போது ஓரங்களில் சீக்கிரமாக வெடிப்பு வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி உருட்டும் போது உங்களுக்கு சட்டுன்னு வராது. அந்த மாதிரி அடுத்த தடவை இந்த மாதிரி தேய்க்கும் போது இந்த சப்பாத்தியை ஒரு தடவை எடுத்து இப்படி போட்டுட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறமா பேக் வரும்போது ரைட் சைடு அந்த மாதிரி உருட்டுங்க. அப்போ தான் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மேடும் அமுங்கும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த மேடும் அமுங்கும். அப்போ உங்களுக்கு சப்பாத்தி பார்க்கறதுக்கு ரவுண்டாகவும் வரும், ஓரங்களில் வெடிப்பு இல்லாமலும் வரும். அதே சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் வெளியில் வராது. உருட்டும் போது முன்னையும் அதுக்கப்புறம் வரும்போது பின்ன வரும்போது ரைட் சைடில் வந்தீங்கன்னா அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பயமே வேண்டாம். ஆனால் ஸ்டஃபிங் வந்து சூடாக இருக்கும்போது, உள்ளே வந்து உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும்போது இது மாதிரி வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து இலகி உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வராது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம விரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் தவா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருந்தால் தான் போட்டோட நல்லா உங்களுக்கு உப்பி வரும். இப்போ போட்டுருங்க. ஸ்டவ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டில் தான் இருக்கணும், ஸ்லோவாக வச்சு பண்ணக்கூடாது. உங்களுக்கு போட்ட உடனே திருப்பாதீங்க, பட்டுன்னு வந்து சில டைமில் வந்து உடஞ்சிரும். போட்டு ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி வச்சுருங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பி விடுங்க. இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயே ஸ்டார்டிங்கில் வந்து ஊற்றிருக்க மாட்டேன். ஒரு 20 செகண்ட் இல்லைனா ஒரு 30 செகண்டுக்கு இந்த மாதிரி ஒரு 4 முறை திருப்பி விட்டுக்குங்க. கவனித்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு லைட்டாக ஒரு எழும்பி வர்ற மாதிரி இருக்கும். அந்த பபுள்ஸ் உள்ள காற்றுலாம் உள்ளே போயிட்டு மேலே லைட்டாக ஒரு சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கு, எழும்பி வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெயை நல்லா அந்த ஸ்பூனாலே தடவி விட்டிங்கன்னா நல்ல சிவந்தும் வரும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் வரும். உள்ளே நல்லா அந்த காற்று போய் உங்களுக்கு நல்லா அழகாக உப்பியும் வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்க வேண்டியதான். எடுத்தோன்னே எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா சட்டுன்னு உப்பாது. இது வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறோம் இல்லையா, இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அருமையாக வரும். அவ்வளோதான், நம்முடைய ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி குருமாவும் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே பரிமாற வேண்டியதான். நான் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டோம் நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓரங்கள்லையும் நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ளே நல்ல ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் பரவி இருக்கு. குருமாவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல வாசனையும் இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் ரெண்டுமே உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு தக்காளி குருமா செய்யறதுக்கு, அதாவது இன்னைக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி, அதாவது வெங்காயமும் தயிரும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். ஆலு பரோட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.